தமிழ்நாட்டில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையத்தை விரிவாக்கம் செய்ய இந்தியா ரஷ்யா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. 5 நாள் பயணமாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யா சென்றுள்ள நிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை 2024 ரஷ்யாவிற்கு வருமாறு அழைப்பை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டு ஊடகங்கள் நேற்று செய்திகள் வெளியிட்டுள்ளன. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை கிரெம்ளினில் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது இருவருக்கும் இடையிலான உரையாடலில் ரஷ்யாவில் எங்கள் நண்பரான நரேந்திர மோடியை காண்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிற்கு 5 நாள் பயணமாக சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முன்னதாக ரஷ்ய பிரதமர் ஜெர்சி லாவ்ரோவை சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து இருவரும் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசினர். முதலில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 2024 ஆண்டு நடக்கவுள்ள வருடாந்திர உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் சந்திக்க உள்ளதாக நம்பிக்கை தெரிவித்ததோடு இந்த இரு நாட்டின் தலைவர்களும் அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசுவதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்திய பிரதமருக்கும் ரஷ்ய ஜனாதிபதிக்கும் இடையிலான உச்சி மாநாட்டில் இரு தரப்புக்கும் இடையிலான மூலோபாய கூட்டாண்மையில் மிக உயர்ந்த நிறுவன உரையாடல் நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது பேசிய ரஷ்ய அதிபர் புதின் 2021 டிசம்பரில் டெல்லியில் நடந்த உச்சி மாநாடு உட்பட இதுவரையில் 21 உச்சி மாநாடுகள் இந்தியாவிலும் ரஷ்யாவிலும் நடந்துள்ளன. இதில் கச்சா எண்ணெய் மற்றும் உயர் தொழில்நுட்ப பகுதிகள் காரணமாக இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான வர்த்தகம் அதிகரித்து வருவதாகவும் கூறினார். அதே நேரத்தில் ஒரே வேகத்தில் இரு நாடுகளின் வளர்ச்சி விகிதமும் கடந்த ஆண்டை விட அதிகமாக உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனிடையே அமைச்சர் ஜெய்சங்கர் துணை பிரதமர் டெனிஸ் ஆந்த்ரோவுடன் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கூடங்குளம் அணுமின் நிலையத்தை விரிவாக்கம் செய்ய இந்தியா ரஷ்யா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது என்பது குறிப்பிடத்தக்கது.